இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு குறிப்பிட்ட நாட்கள்ல சாமி தரிசனம் பண்ணலாம். திருமண தடைகள் நீங்கி சீக்கிரமே திருமணம் நிச்சயமாகிறதோட மட்டும் இல்லாம பணவரவே இருக்க மாட்டேங்குது, கையில கொஞ்சம் கூட காசு வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க குறிப்பிட்ட 6 வாரங்களுக்கு தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு சென்று சாமியை தரிசனம் பண்ணக்குள்ள எங்க இருந்து தான் பணம் வருதுன்னே தெரியாது, யார் யாரும் நமக்கு காசு பணம் கொடுத்து உதவுவாங்க அப்படின்றது இந்த ஆலயத்துக்கு சென்று நம்ம சாமி தரிசனம் பண்ணக்குள்ளதான் நமக்கே தெரியும். இன்னைக்கு நம்ம சென்னை டு கும்மிடிப்பூண்டி பொன்னேரி தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஒரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு முருகன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கும்பராசி அன்பர்கள் முக்கியமா வந்து வழிபட வேண்டிய ஆலயம் தான் இந்த சிறுவாபுரி முருகன் ஆலயம். வள்ளியை திருமணம் செய்து கொண்ட முருகப்பெருமான் திருத்தணிக்கு செல்லும் வழியில் சோலைகள் மிகுந்த வனப்பகுதியை பார்த்தவுடன் அங்கு ஒரு சில நாட்கள் தங்கியிருக்கலாமே என்று நினைத்தாராம். இப்படி வள்ளியோட சேர்ந்து முருகப்பெருமான் திருமண கோலத்துல மக்களுக்கு காட்சி அளிக்கிறதுனால திருமண தடைகள்ல இருந்து விலகணும்னு நினைக்கிறவங்க, வீடு மனைகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பொன் பொருட்கள் நிறைய சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிறுவாபுரி முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சென்னை கோயம்பேட்டில இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு பஸ் நிறையவே போகுது. அது மட்டும் இல்லாம சென்னை சென்ட்ரல் இருந்து ட்ரெயினுமே நிறையவே போகுது.